Taste the Daily. மாவட்டம் புவனகிரி அருகே குளத்தை தூர்வாரும் பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெருமாத்தூரில் உள்ள இலுப்பை குளம் குளத்தை தூர்வாருவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு பல மாதங்கள் ஆன நிலையிலும் பணிகள் நிறைவடையாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு உள்ளது. இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என தெரிவிக்கும் மக்கள், நலத்திட்டங்கள் என்றால் என்ன விலை என கேட்கும் அளவிற்கு ஸ்டாலின் ஆட்சி நடைபெறுவதாக மக்கள் சாடியுள்ளனர். சென்னை கோட்டூர்புரத்தில் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்பட்டதாகவும் திமுகவினரின் கடைகளுக்கு மட்டும் சலுகைகள் தரப்படுவதாகவும் பாதிக்கப்பட்டோர் குற்றம் சாட்டியுள்ளனர். எல்லையம்மன் கோயில் தெரு மற்றும் பொன்னியம்மன் கோயில் தெருக்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதாக தெரிவித்து எவ்வித முன்னறிவிப்பும் கால அவகாசமும் இன்றி சாலையோர கடைகளை அகற்றியதாக தெரிய வருகிறது. இதில் திமுகவினர் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்களுக்கு மட்டும் விடிய அரசின் அதிகாரிகள் விதிவிலக்கு அளித்ததாக பாதிக்கப்பட்ட கடை உரிமையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே அரசு வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குமராட்சி பகுதியில் 27க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அரசு வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டுவதற்கான அனுமதியை பெற்றிருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் திடீரென வீடுகளுக்கான பணி ஆணைகள் ரத்து செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இந்த நிலையில் திமுகவினரின் ஆதரவு இருந்தால் மட்டுமே வீட்டிற்கான பணியாணைகள் வழங்கப்படுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடிய ஆட்சியில் நலத்திட்டங்கள் என்பது விளம்பரத்திற்கானது மட்டுமே என்பது நிரூபணமாகியுள்ளதாக விமர்சனம் எழுந்துள்ளது.